பழைய குரல். இது ஒரு திகில் கதை. நான் பாண்டிச்சேரி கடற்கரையில் ஒரு ஹெரிட்டேஜ் வீடு வாங்கினேன். வீடு பழசு தான், ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. மாலையில் ஒரு சில மணி நேரம் என் மெழுகுவர்த்தி ஒளியில் புத்தகம் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை அந்த மாதிரி நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அருகில் யாரோ மெதுவாக, "அதை நிறுத்து, அந்த பக்கம் போகாத" என்று கூறியது கேட்டது. நான் நெடுநேரம் சுற்றிலும் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நேரமாக சுற்றினேன். பிறகு நானே என் குரலுக்கு தான் சத்தம் கொடுத்து யாரும் இல்லை அப்படின்னு நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். அன்றைக்கி ராத்திரி என் பென்ட்ரைவை காணோம். அதில் என் அம்மாவோட வீடியோ மெசேஜ் இருந்தது. அடுத்த நாள் வீட்டுக்கு பழைய வேலைக்காரர் வந்தார். வீட்டை பார்த்ததும் திகைச்சு போயிட்டார். "இந்த வீட்டில் பேசுகிற குரல் நம்ம லலிதாம்மா. அவர் 1956 இறந்துட்டாங்க அவங்க" என்றார். எனக்கு அதிர்ச்சி. "நீ இப்போத்தானே வந்த, அதுக்குள்ளே உனக்கு எப்படி அந்த அம்மாவோட குரல் கேட்டது?" "ஐயா, என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்கள் பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே அவங்க தான்" அப்படின்னு சொல்ல நான் சட்டுன்னு திரும்பி பார்த்தேன். என் பின்னால் யாருமே இல்லை. ஆனாலும் எனக்கு ஒரு பயம் எடுத்துருச்சு. "டேய், என்ன வந்ததும் சொல்லாமல் கொள்ளாமல் வராத மாதிரி என்னை கலாய்க்கிறியா?" என்று கேட்டேன். "ஐயா, இப்போவும் நான் சொல்கிறேன், உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களை பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கேட்குதா இல்லையா?" என்று சொல்ல நான் அப்படியே மெதுவாக, அதாவது ஸ்லோ மிஷனில் பின்னால் திரும்பினேன். அவங்க இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு லேசாக ஒரு பூவோட நறுமணம் வீசியது. நார்மலாகவே எனக்கு பூக்கள்னால் அவ்வளோவா பிடிக்காது. ஆனாலும் அந்த நறுமணம் என்னை இழுத்தது. நான் திரும்பி வேலைக்காரர்கிட்ட, "நிஜமாவே அந்த அம்மா இங்கே தான் இருக்காங்களா?" அப்படின்னு கேட்டேன். "ஆமாங்க ஐயா, அவங்க இங்கே தான் இருக்காங்க. உங்களை இந்த வீட்டை வாங்க வச்சதே அவங்க தான், நான் தான் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க" என்று சொல்லி கொண்டிருக்க நான் அப்படியே திடுக்கிட்டு போயிட்டேன். "அது எப்படி? நான் மொபைலில் பார்த்து எல்லாமே ஆன்லைனில் பேசி முடிவு பண்ணி தான் இந்த வீட்டை வாங்கினேன். இது எப்படி அவங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு நான் கேட்டேன். "ஐயா, உங்கள் மொபைல் ஃபோனுக்கு இந்த வீட்டு படத்தை அனுப்பி வச்சது இந்த அம்மா தான். இந்த வீட்டை வாங்க சொல்லி தினமும் இந்த வீடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் உங்கள் பார்வையில் படுற மாதிரி செஞ்சதும் அவங்க தான்." "என்னது, டெக்னாலஜி தெரிஞ்ச பேயாக இருக்கும் போல இருக்கே இவங்க. எப்போவோ இறந்துட்டாங்கன்னு சொல்கிற. அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆக போகுதுன்னு வேறு சொல்கிற. இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? என்னப்பா பேசுகிற? சும்மா கதை விடாத. போய் வீட்டை க்ளீன் பண்ணுற வழியை பாரு" என்று நான் சொன்னேன். "ஐயா, வீடு க்ளீன் பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல உங்கள் காலில் இருந்து வர்ற ரத்தத்தை பாருங்கள்" அப்படின்னு சொன்னான். நான் கீழே குனிஞ்சு பார்த்தேன். என் காலில் எந்த ரத்தமும் வரல. நான் திரும்பி வேலைக்காரனை பார்த்தேன். "ஏண்டா, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என் காலில் எந்த ரத்தமுமே வரல, அப்புறம் எதுக்கு துடைக்க சொல்கிற?" அப்படின்னு நான் கேட்டேன். "சொன்னால் கேளுங்க ஐயா, உங்கள் காலில் ரத்தம் வருது, அதை முதல்ல தொடங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். நான் வேணா உள்ளே போய் மருந்து எடுத்துக்கிட்டு வரேன்" என்று வேலைக்காரன் சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றான். அவன் சென்ற பின்பு நான் என் கால்களை பார்த்தேன். ரத்தம் எதுவும் வரவில்லை. இது ஏதாவது மனப்பிரமையாக இருக்குமோ அந்த வேலைக்காரனுக்கு என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்தேன். என் பழைய வேலைக்காரர் தான். "ஐயா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க. நான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு நான் பாண்டிச்சேரி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயா" என்று சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வைத்து விட்டான். அப்படின்னா அப்படின்னா வந்தது வேலைக்காரன் இல்லையா? அந்த லலிதாவின் ஆத்மா அடங்கிய பேயா? இப்பொழுது அந்த வீடு எனக்கு ஒரு பேய் பங்களாவை போல் காட்சியளிக்க ஆரம்பித்தது. நான் என் கால்களை பார்த்தேன். அதில் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. கொசு கடித்ததினால் அதை நான் அடித்திருந்தேன். அதிலிருந்து லேசாக ரத்தம் வரும் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. எனக்கு வலிக்கவில்லை. அப்படியென்றால் இவ்வளவு நேரம் நான் யாரிடம் பேசிக்கொண்டிருந்தேன்? என்னை அறியாமலேயே என் உடல் அப்படியே சில்லிட்டது.